ஹலோ டார்லிங்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? we are back with another video. ஸோ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, அமரன் திரைப்படத்துல இருந்து ஹே மின்னலே அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 7 மணிக்கு வரும்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்பவே டைம் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் பரவாயில்லைங்க, நம்ம வெயிட்டா ஒர்த்தா இருக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்த்துலாம். ஜிவி பிரகாஷோட இசை ஸோ கண்டிப்பா ஒர்த்தா இருக்கும்னு நினைக்கிறேன். அவரோட இசை பத்தி நம்ம நிறைய பேசலாம். பட் எனக்கு ரொம்ப அவரோட இசையில என்ன பிடிக்கும்னு பார்த்துட்டீங்கன்னா, அவர் பயங்கரமா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அவர் அதாவது ஒரு மியூசிக் டைரக்டர்னா இந்த மாதிரி படங்கள் தான் நான் பண்ணுவேன்னு இல்லாம நிறைய வெரைட்டி ஆஃப் மூவிஸ் ஜானர்ஸ்லாம் அவர் ட்ரை பண்ணுவாரு. ஸோ நமக்கு வெரைட்டியான எக்ஸ்பெரிமெண்ட் வந்து அவர்கிட்ட இருந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா, இந்த வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா கேப்டன் மில்லர் மாதிரியான ஒரு மாசா ஒன்று பண்ணியிருந்தாரு. தங்கலான்ல ஒரு பயங்கரமா ஃபேண்டசியா பீரியாடிக்கலா ஒன்று பண்ணியிருந்தாரு. அப்புறம் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அப்படிங்கிற படத்துல இருந்து கோல்டன் ஸ்பேரோ அப்படிங்கிற நம்ம தனுஷ் டைரக்ஷன்ல இருந்து அந்த சாங் ரிலீஸ் ஆச்சு. அது பயங்கரமா 25 மில்லியன்ஸ்க்கு மேல ரீல்ஸ்லயும் ஹிட் ஆயிட்டு இருக்கு, யூடியூப்லயும் பயங்கரமா ஹிட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த சாங் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ செக் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஏதாவது புதுசு வந்தீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வேட்டையனோட ட்ரெய்லர் ரியாக்ஷன் பண்ணியிருக்கோம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்தலாம். செக் இட் அவுட் 3, 2, 1 கோ. கமலஹாசன் பிரசன்ஸ், ஜிவி பிரகாஷ் மியூசிக்கல், வாவ் பீட், எஸ்கே, சாய் பல்லவி, அமரன், ராஜ்குமார் பெரியசாமி. ஸ்டார்டிங் எடுத்தோம் காலேஜ், அழகு அழகு அழகு. ஓகே, எஸ்கே, சக்கரே என் சக்கரே மெல் மெல்லமாய் செல்லமாய் கொஞ்சதே மௌனமே ஸ்நேகமோ பிரேமமோ ஈடிலா நேயமோ பேரிலா மாயமோ கேள்வியே சுகமோ யாவுமே மாறுதே பூமிதான் இதுவோ சக்கரே சக்கரே சக்கரே. ஹரிச்சரன், பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். ஐயோ அழகு, ஆடி பியூட்டிஃபுல். வாவ் வாவ் வாவ், இந்த பாட்டு சூப்பரா இருக்கு, பயங்கரமா இருக்கு. எம்ஐ சூப்பர். வாழலாம் வாழலாம் மௌனமாய் தேடலாம் கடமீதிலே விழும் தூறலாம் நாம் தூறலாம் கூறியே தீரலாம் இருளிருள் போசிய நெஞ்சாலையில் ஒளி போல் சிரிப்பாய் விரல் விரல் சூடிய நம்பூவன விரலை பிடிப்பாய் சிறுகொடை மீறிய பியூட்டிஃபுல் லிரிக்ஸ். இது சூப்பரா இருக்குங்க. இந்த பயங்கரமா இருக்கு இந்த பீட்டு. நண்பரே ஐயோ சாய் பல்லவி எக்ஸ்பிரஷன் செம்ம கியூட்டா இருக்கு. வாவ்.
ஆமா ரன். ஸோ மெலடியில ஜிவி பிரகாஷ்குமார் ரீசன்ட் டைம்ல அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேங்க. செம்மையா வந்திருக்குங்க, செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கு, விஷுவலாவுமே பயங்கரமா இருக்கு. ஆக்சுவலி எஸ்கே சாய் பல்லவியோட அந்த பேர், ஆன்ஸ்கிரீன் பேர் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. ஆக்சுவலி அமரன் திரைப்படம்னு ஒரு படம் வரப்போகுது அப்படிங்கிறது பெரிய லெவல்ல யாருக்கும் தெரியாத ரீசன்னால அவங்க வந்து ஒரு இன்ட்ரோ ஒன்று விட்டுருந்தாங்க, சாய் பல்லவியோட இன்ட்ரோ. அது வந்து இந்த படத்துக்கு பெரிய ஒரு உயிரா பயங்கர ஒரு ப்ரொமோஷன் ஆயிடுச்சு. அதுல இருக்கிற பேக்ரவுண்ட் மியூசிக் நம்ம ஜிவி பண்ணது வந்து அட்டகாசமா வந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு பயோபிக் படம் அப்படிங்கிறப்போ நம்ம ஜிவி பிரகாஷ் வந்து நிறைய ஒரு எக்ஸ்பெரிமெண்டோட ஒன்று பண்ணுவாப்புல, கமர்ஷியலாவும் அது இருக்கும். அதுதான் வந்து ஜிவியோட பெரிய பிளஸ்ஸா நான் நினைக்கிறேன். இந்த சாங் செம்மையா இருக்குங்க, லிரிக்ஸ் சூப்பரா இருக்கு. ஹரிச்சரன் அவர்களோட வாய்ஸும் ஸ்வேதா மோகன் வாய்ஸ் செம்மையா இருக்கு. மியூசிக்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெலடியில ஒரு பீட் வருது, ஆனா அது நம்ம காதுக்கு வந்து ஒரு நாய்ஸ்லெஸ்ஸா இருக்கு. சோ இந்த வேர்டு ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன், நாய்ஸ்லெஸ். இந்த வேர்டு வந்து மியூசிக்ல வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். நம்ம கேட்கும் போது ரொம்ப இறைச்சல் உரைச்சலா இல்லாம ஒரு அழகா இருக்குது கேட்கும் போது. ஒரு நைட்டு கேட்கலாம் இந்த மெலடி, ஒரு பீட் இருந்தாலுமே இந்த நைட்டு கூட நம்ம தூங்கும் போது கூட கேட்கலாம். அப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சாங் அந்த சாங் வந்திருக்கு. ஸோ தீபாவளிக்கு இந்த படம் வரப்போகுது. எஸ்கே அவர்கள் சாய் பல்லவி காம்பினேஷன் பாக்குறதுக்கு நான் பயங்கர வெயிட்டிங்ல இருக்கேங்க. என்னதான் அந்த படத்துல ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்க போகுது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். பட் இருந்தாலும் இந்த சின்ன சின்ன இந்த கியூட்டான ஒரு ரொமான்டிக்கான ஒரு விஷயங்கள் பாக்குறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். அது ராஜ்குமார் அவர் எப்படி பண்ணியிருக்காரு டேரக்டர் அப்படின்னு நினைக்கும் போது எக்ஸைட்டடா இருக்கு. ஸோ சாங் செம்மையா இருக்குங்க, சூப்பரான இருக்கு. உங்களுக்கு இந்த சாங் எப்படி இருக்கு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணிச்சுக்க. நம்ம ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது உங்களோட ஆனஸ்டான ரியாக்ஷனையும் நீங்க வந்து ரிவ்யூ வந்து நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கொடுக்கலாம். சோ ஒரு வீடியோ ரொம்ப பிடிச்சா லைக், உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணிருங்க. அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாங்க. டாடா, பாய்.